ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் செக் பண்ணிடலாமா? ஒரு 2 ஸ்டாக் பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸில் இருக்கோம். ஸோ நம்ம போய்ட்டு ஸ்டாக் சேஞ்ச் பண்ணிடலாம் நேமு. இங்கே போய்ட்டு என்ன ஸ்டாக் எடுக்கலாம்? நிஃப்டி 50 பார்ப்போம். ரிலையன்ஸ். ஓகே, இது வந்து இண்டெக்ஸில் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே இருக்கும். மேலே உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் வந்துருச்சா? ரிலையன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்ன. ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது, பையில் இருக்கா செல்லில் இருக்கா செக் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. ஸோ மந்த்லி சார்ட்டில் ட்ரெண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 3 ஹையும் ட்ரெண்ட் மார்க் பண்ணிட்டு 1600, 1533, 1502. ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தெரியுதா? மார்க்கெட்டு ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ வந்து மறுபடியும் ஒரு ஹை போயிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் ஒரு லோ வந்திருக்கு, மறுபடியும் ஒரு ஹை போயிருக்கு. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, 2. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக டிக்ரீஸ் தான் இருக்குது. இருந்தாலும் என்ன ஆகலைன்னா மார்க்கெட் வந்து ஒரு லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து லோ ட்ரெண்ட் போல். இதில் மந்த்லி சார்ட்டு அதுவும் ஆக்சுவலாக பாருங்கள். 1 2 3 4 5 6 மாதமாக மார்க்கெட்டில் ஒரே லெவல் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கு. இது சூப்பர் சான்ஸ். இதெல்லாம் இதே மாதிரிலாம் கிடச்சிதுன்னா ஸோ லோ வந்து 1337 கரெக்டாக 333 வரும். ஹை வந்து விக்கு தான் வச்சுருக்கான். க்ளோசிங் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ 1540 நியர் இருக்குது மார்க்கெட். ஸோ இது வந்து டேயில் காட்டுறேன். ஸோ மறுபடியும் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கு இது ஹை 1580. இந்த ஹை இங்கே லோ வந்திருக்கு 1300, 1200 அது வந்திருக்கு. ஸோ இந்த ஹை போக முடியல. மறுபடியும் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டு. ஸோ 1508 1508 இதுக்கு மேலே மார்க்கெட் அப்பானா தான் பை ட்ரெண்ட் போகும். ரிலையன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1508க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆனால் தான் பை ட்ரெண்ட் போகும். ஸோ அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் டிக்ரீஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே அக்யூமுலேஷன் ஆகாது, டிஸ்ட்ரிபியூஷன் இது தான் ஆகும். அக்யூமுலேஷன் பண்ண மாட்டாங்க. ஹையர் ஹையில் என்ன பண்ணுவாங்க, செல் தான் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஒன்று சொன்ன மாதிரி 1508க்கு மேலே போச்சுன்னா நம்ம அடுத்தது பார்ப்போம்.
டேவில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லோ ஹை லோ ஹை ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ரிலையன்ஸ் வந்து மறுபடியும் என்ன ஆகலான்னா, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை 1508க்கு மேலே போக முடியலன்னா, ஸோ இந்த லோவில் வந்து இந்த ஹை போய்ட்டு மறுபடியும் 1546 இல்லை 1474, 1466, 1474 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செல் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் தான் ஓவரால் பை ட்ரெண்டு போகும். ஸோ அடுத்து ஏதாவது ஸ்டாக் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நிஃப்டி 50யோட ஸ்டாக், ஒன்று வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பண்ண வேண்டியதே வந்து மார்க்கெட் இங்கேருந்து அடுத்து எப்படி மூவ் ஆகும், என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். ஸோ ட்ரெண்டு தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ட்ரெண்டு வந்து 2 ட்ரெண்டு தான், 3 ட்ரெண்டு தான். ஒன்று மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் பை, இன்னொன்று டவுன் ட்ரெண்ட் செல்லு. இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும். ஸோ பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மார்க்கெட் மேலே போகுமா இல்லை டவுன் ஆகுமா, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா. ஸோ ட்ரெண்டு தெரியாமல் மார்க்கெட்டில் போனீங்கன்னா லாஸ் ஆகும். ஸோ அதை கற்றுக்குங்க. இன்னொன்று சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா பை அட் லோ, செல் அட் ஹை. டார்கெட் வந்துருச்சு, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 20 ரூபா ஆயிடுச்சு மார்க்கெட்டு, ஒரு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னும் 10 ரூபா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும்? ரூல்ஸ் படி தான் ட்ரேட் ஆகும். இங்கே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸோ மறுபடியும் டவுனில் ஆகிடும். ஸோ எமோஷனல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி டார்கெட் வந்துச்சுன்னா டார்கெட்டு க்ளோஸ் பண்ணணும். அங்கே க்ளோஸ் பண்ணாமல் ஐயோ போயிடுச்சுன்னிங்கன்னா மார்க்கெட்லாம் ஹெவியாக மூவ் ஆகும். ஸோ கேபிட்டல் இல்லாத பட்சத்தில் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ நியர் டார்கெட் வந்தால் க்ளோஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், மார்க்கெட் எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக எப்படி இருக்கும், இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும்ல, மந்த்லி சார்ட்டில் போய்ட்டு ஸோ மார்க்கெட் வந்து சேனல் ட்ரெண்ட் லைன் பேஸ் பார்ப்போம். ஏதாவது ஒரு பேட்டர்னில் தான் மூவ் ஆகும் மார்க்கெட்டு. ஒன்று சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லை சேனலில் இருக்கும், இல்லை ஒரு பை ட்ரெண்டாக இருக்கும், இல்லை ஒரு செல் ட்ரெண்டாக இருக்கும். இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பேட்டர்னை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஸோ லோவில் இருக்கிறதுனால மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒன்று ஆல்ரெடி லோவில் வந்து ஹை கொடுத்துட்டு ட்ரெண்ட் லைன் லோ டச் பண்ணியிருக்கு நியர்பை. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஓவராலாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அதாவது அவங்களுக்கு இன்றைக்கி 2 நாளைக்கு வேணும் இன்ட்ராடே பண்ணணுன்றப்போ ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்த்துட்டு மீடியமாக வந்து அன்னையோட ரேஞ்ச் ஒரு மார்க்கெட்டு மூமெண்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கும் இதே பாருங்கள். மந்த்லி கேண்டில், டே கேண்டில் போய்ட்டு அந்த கேரக்டரை கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டாக்கோட கேரக்டர் அதிகபட்சமாக ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு செக் பண்ணணும். அஹ் 982ன்னு வச்சுப்போம். அதாவது இதை இங்கே வைங்க, ஸ்கேல் வர மாட்டேது, அங்கே இருக்குல்ல, ஏதாவது ஒரு கேண்டில் மேலே ஸ்கேல் வைங்க, வச்சாச்சா. இங்கே பாருங்கள் லோ
லோ ஹை காட்ட மாட்டுது. ஓகே, நம்மளே பார்ப்போம். இது வந்து லோ ஆசியம். இந்த விக்கு தான் லோ ஆக்சுவலாக. 986 81 ஓகேங்களா. இதோட ஹை வந்து 1004. 981னா ஒரு 20 பாயிண்ட்டு மூவ்மெண்ட் இருக்குது. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் டேவோட கேரக்டர் மேக்ஸிமம் 20 ரூபா, அதாவது 20 பாயிண்ட்டு மேக்ஸிமம் 22 பாயிண்ட்டு மூவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு 2 ஸ்டாக் பை பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரூபா ப்ராஃபிட் வரும். இதே 10 ஸ்டாக் 100 ஸ்டாக் பை பண்ணுறீங்க. 100 ஸ்டாக் பை பண்ணுற இடத்துல 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது உங்களுக்கு 200 ப்ராஃபிட் வரும். அதே 20 பாயிண்ட்டு நீங்கள் கேட்ச் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். 100 குவான்டிட்டி பை 10 பாயிண்ட்ஸு அப்படின்னா எவ்வளோ? 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. ஸோ டேவுக்குன்றது இது நல்ல ப்ராஃபிட்டு தான் ஆக்சுவலாக. இதை ஞாபகம் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் பை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். ஸோ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ராடே பண்ணுறது இதெல்லாம் முன்னாடி நீங்கள் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணி எங்கே பை பண்ண போகிறோம், எங்கே செல் எடுக்க போகிறோம், மார்க்கெட் எங்கே இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமு, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ட்ரியே போக முடியும். ஸோ இது ஹை, இது லோயர் ஹை, டார்கெட்டு மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டு வந்து இதுக்கு பிலோ 982 பிலோ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 966 வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஜஸ்ட் அந்த 20 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு. ஸோ இங்கே ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்துருச்சு. இங்கே டார்கெட் வந்துட்டு அடுத்த ட்ரெண்ட் ரிவர்சல் என்னன்னு தெரியாது. அதாவது செல் ட்ரெண்டே கன்டினியூ ஆகுதா இல்லை பை ட்ரெண்டு கன்டினியூ ஆகுதான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுக்கு நீங்கள் ஏதாவது நியூஸஸ் வந்துருந்துச்சுன்னா நியூஸஸ் படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரிசல்ட்டு நியூஸ் வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபண்டமெண்டலில் செக் பண்ணணும். ஸோ திடீர்னு நியூஸில் வந்து குவார்ட்டர் ரிசல்ட்டு, ஆனுவல் ரிசல்ட்டு, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட்டு ப்ராஃபிட்டை கரெக்டாக வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டவுன் ஆகும். ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் ரிசல்ட்டில் நம்ம கொஞ்சம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ மறக்காமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செக் பண்ணிட்டு உங்கள் ஒரு நோட் பேனால் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, என்ட்ரி இதெல்லாமே நோட் பண்ணிட்டு என்ட்ரி போங்க. பிஃபோர் என்ட்ரி உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், நோட்டில் நீங்கள் பண்ண போவதுக்கான என்ன ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஷீட்டு உங்கள் கையில் இருக்கணும். இன்றைக்கி நான் இந்த ஷேர் எடுக்க போகிறேன், இதில் இவ்வளோ பை பண்ண போகிறேன், இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இவ்வளோ கேபிட்டல் இருக்குது. அதை எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சக்ஸஸாக முடிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மறக்காமல் வீடியோவை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோவில் இன்னும் ஒவ்வொரு ஷேராக நம்ம பார்க்கலாம்.